गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बूफलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास நாள்தோறும் உன்னை நான் பாட வேண்டும் நான் பாட உந்தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலைக்கரசே ஏழு மலைக்கரசே ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே மலர்மேவிடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே மலர்மேவிடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே அழகான மலைவாசனே ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச செந்தாமரை கண் கொண்டார் என்றும் சிங்காரமாய் நீ நின்றார் செந்தாமரை கண் கொண்டார் என்றும் சிங்காரமாய் நீ நின்றார் நினைத்தாலுமே துதித்தாலுமே என்னாலுமே துணையாகுமே நினைத்தாலுமே துதித்தாலுமே என்னாலுமே துணையாகுமே உன் பாத கமலங்கள் ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச நாள்தோறும் உன்னையே நான் பாட வேண்டும் நான் பாட உந்தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலைக்கரசே ஏழு மலைக்கரசே ஓம் ஸ்ரீனிவாச ஓம்
ஸ்ரீனிவாசா, ஓம் ஸ்ரீனிவாசா, ஓம் ஸ்ரீனிவாசா. வணக்கம். வியாழக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி, மன்மத வருடம் ஆவணி மாதம் 10ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் உத்திராடம், திதி வளர்பிறை, திரையோதசி திதி, யோகம் சித்த யோகம், மிதுன ராசிக்கு சந்திராஷ்டம நாள். இன்று பிரதோஷம். மாதம் இருமுறை பிரதோஷ நாளிலே மாலை நேரத்தில் சிவ வழிபாடு செய்வது சிறப்பு மிக்க ஒன்று. பல பிறவிகளிலே நாம் செய்த பாவங்களெல்லாம் அந்த பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொள்வதால் நீங்குகின்றன. நமது வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருப்பவை எவை என்று பார்த்தால், நமது முன்வினை பயன், நமது பாவங்கள். அல்லவை தேய அறம் பெருகும், நல்லவை நாடி இனிய சொல்லின். அந்த அல்லவை தேய தேய நல்லவை நம்மை நாடி வரும். அல்லவை தேய்வதற்கு இறை வழிபாடு இன்றியமையாதது. ஆகவே பிரதோஷ நாளிலே மாலை நேரத்தில் சிவ வழிபாடு செய்வது மிக மிக அவசியமானது. இன்றைய தினம் பிரதோஷ வழிபாடு செய்கின்ற நாள். இன்றைக்கு ஒரு சுப முகூர்த்த நாள். ஆவணி மாதத்தில் வருகின்ற 3வது முகூர்த்த நாள் இன்றைய தினம். இன்றைக்கு காலை 7:30 முதல் 9 மணி வரை முகூர்த்த நேரம். கன்னியா லக்னம், கன்னி லக்னம் 7:30 to 9 இன்றைய தினம் முகூர்த்த நேரம். இன்றைய நாளிலே பல ஊர்களிலே, பல கோவில்களிலே கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. தஞ்சை மாவட்டத்தில் நிறைய கோவில்களிலே இன்றைய தினம் கும்பாபிஷேகம் செய்யப்படுகிறது. அவற்றில் ஒரு சிலவற்றை மட்டும் இன்றைய நிகழ்ச்சியிலே சொல்கிறேன். இது ஒரு விசேஷமான நாள். நாளைக்கும் மிகச் சிறப்பு வாய்ந்த நாள். நாளைக்கு திருவோண விரதம், வரலட்சுமி விரதம், வரலட்சுமி பூஜை, வருடத்தில் ஒரு நாள் செய்யப்படுகின்ற வரலட்சுமி பூஜை நாளை தினம். நாளைக்கு ஓணம் பண்டிகை, நடராஜர் அபிஷேகம். வருடத்தில் 6 நாட்கள் மட்டுமே நடராஜருக்கு அபிஷேகம் நடைபெறும். அது நாளைக்கு வருகிறது. நாளைக்கு நடராஜர் அபிஷேகம், ஓணம் பண்டிகை, திருவோண விரதம், வரலட்சுமி பூஜை, வரலட்சுமி விரதம் அனைத்தும் நாளைய தினம் வெள்ளிக்கிழமை. இன்றைய தினம் பிரதோஷம், சுப முகூர்த்த நாள். ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுபஹோரைகள் காலை 9 மணி முதல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் 7 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: கடகத்தில் செவ்வாய் சுக்கிரன், சிம்மத்தில் சூரியன் குரு, கன்னியில் புதன் ராகு, துலாமில் சனி, மகரத்தில் சந்திரன், மீனத்தில் கேது. திருக்கோவில்களில் இன்று மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் ஆவணி திருவிழாவில் இன்றைய தினம் விறகு விற்ற லீலை. உடனே எல்லாருக்கும் பார்த்தா பசுமரம் பாட்டு ஞாபகத்துக்கு வரும். விறகு விற்ற லீலை நிகழ்ந்த ஒரு திருவிழா இன்றைய தினம் மதுரையிலே நடைபெறுகிறது. விருதுநகர் சிவன் கோவில் ஸ்ரீ சொக்கநாதர் திருத்தேர் பவனி. விருதுநகரிலே இன்றைய தினம் தேர் திருவிழா நடைபெறுகிறது. ஈஸ்வரனும் அம்பாளும் தேரிலே பவனி வருகின்ற அற்புதமான ஒரு கண்கொள்ளா காட்சி விருதுநகரிலே இன்றைய தினம். திருச்செந்தூரில் பிரதோஷ அபிஷேகம், சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன. திருச்செந்தூரிலே முருகப்பெருமான் சன்னதிக்கு உள்ளேயே சிவலிங்கம் ஒன்று இருக்கிறது. அந்த சிவபெருமானை சதாசர்வ காலமும் பூஜை செய்த திருக்கோலத்தில்தான் பாலசுப்பிரமணிய சுவாமி நமக்கு அங்கே காட்சியளிக்கிறார். செந்தில் ஆண்டவர் எப்பொழுதும் சிவபூஜை செய்து கொண்டிருப்பதாக ஐதீகம். அனவரதமும் சிவபூஜை செய்து கொண்டிருக்கும் நிலையிலே தவக்கோலத்தில் இருக்கிறார் செந்தில் ஆண்டவன். ஆகவே பிரதோஷ நாளிலே அந்த சிவபெருமானுக்கும் ஜெகநாதர் என்று திருநாமம் அந்த சிவபெருமானுக்கு திருச்செந்தூர் முருகன் சன்னதியில் மூலவருக்கு பக்கத்தில் இருக்கின்ற ஒரு சிவலிங்கம், அதற்கு பெயர் ஜெகநாதர். இந்த ஜெகநாதருக்கு பிரதோஷ விழா நடைபெறும். பிரதோஷ பூஜையை முருகப்பெருமான் ஈசனுக்கு பூஜை செய்வதாக ஐதீகம். ஆகவே திருச்செந்தூரில் மட்டும் பிரதோஷம் மிக விசேஷமாக நடைபெறும். பொதுவாக சிவன் கோவில்களிலே பிரதோஷ வழிபாடு சிறப்பாக நடைபெறும். ஆனால் முருகன் கோவில்களில் ஒன்றான திருச்செந்தூரிலே இந்த பிரதோஷத்திற்கு அதிக முக்கியத்துவம். காரணம், முருகப்பெருமானே அங்கே சிவபூஜை செய்து கொண்டிருக்கிறார் என்பதால். கும்பகோணம் உப்புக்கார தெருவில் உள்ள ஸ்ரீ அரியலூர் மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் இன்று காலை நடைபெறுகிறது. கும்பகோணத்தில் உப்புக்கார தெரு என்று கேட்டால் சொல்வார்கள்.
அங்கே உள்ள மாரியம்மனுக்கு ஸ்ரீ அரியலூர் மாரியம்மன் என்று பெயர். அந்த அம்மனுக்கு கோவிலிலே இன்றைய தினம் ஜீரணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் இன்றைய தினம் நடைபெறுகிறது. திருப்பாம்புரம் அருகில் உள்ள திடச்சேரியிலே உள்ள ஸ்ரீ கோமதி அம்மன் சமேத சங்கரநாராயண சுவாமி கோவில் என்று ஒரு கோவில் இருக்கிறது. திருவாரூர் மாவட்டம் குடவாசல் தாலுக்கா வடுகக்குடி வட்டத்தில் இருக்கின்ற திடச்சேரி என்னும் கிராமத்திலே உள்ள கோமதி அம்மன் உடனுரை சங்கரநாராயண திருக்கோவிலிலே இன்றைய தினம் மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெறுகிறது. மகாலட்சுமி அறக்கட்டளை அதனை செம்மையாக சிறப்பாக கோவிலுக்கு திருப்பணிகள் செய்து இன்றைய தினம் கும்பாபிஷேகம் செய்கிறது. மேஷ ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கும் சந்திரனால் மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறும். மிக அற்புதமான நன்மைகளெல்லாம் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். தொழில் ரீதியாக மிகப்பெரிய வளர்ச்சியை பார்ப்பீர்கள். பெயர் புகழ் செல்வாக்கு மிகச் சிறப்பாக இருக்கும். கௌரவ பதவிகள் ஒரு சிலருக்கு கிடைக்கும். பட்டங்கள் கிடைக்கும். விருதுகள் கிடைக்கும். பாராட்டுகள் கிடைக்கும். 5ஆம் இடத்திலே சூரியன் குரு சேர்க்கை என்பது அற்புதமான ஒரு நன்மை செய்யக்கூடிய ஒரு நல்ல கிரக அமைப்பு. அதன் பயனாக மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. சந்திரனின் சஞ்சாரம் மிகவும் சாதகமாக இருக்கிறது. ராசிக்கு 10ஆம் இடத்திலே மகரத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள் என்பதால் எடுத்த காரியம் அனைத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். செய்யாமல் விடமாட்டீர்கள். அப்படி ஒரு திடமான ஒரு வைராக்கியத்தோடு நீங்கள் செயல்படுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். ரிஷப ராசிக்கு இது ஒரு மிக மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 5ஆம் இடத்திலே புதன் உச்சம் பெற்று ராகுவோடு இணைந்திருக்கிறது. 4ஆம் இடத்து சூரியன் குரு, 3ஆம் இடத்து செவ்வாய் சுக்கிரன் போன்ற அனைத்தும் உங்களுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கின்றன. ராசி அதிபதி 3ஆம் இடத்திலே 7 குடைவனோடு இணைந்திருக்கின்ற ஒரு கிரக சேர்க்கை இருப்பதால் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும். மனதிற்கு பிடித்தாற் போல ஒரு நல்ல மன வாழ்க்கை அமைகின்ற ஒரு அற்புதமான ஒரு நேரம் என்று சொல்லலாம். திருமண பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நடந்து முடியும். நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாள். மகிழ்ச்சியான நாள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். 5ஆம் இடமாகிய பதவிஸ்தானம் வலுப்பெற்றிருப்பதால் இப்பொழுது பதவி உயர்வுக்கான வாய்ப்பு மிகவும் பிரகாசமாக இருக்கிறது. சுய தொழில் செய்பவர்களுக்கு அதிலே மிகப்பெரிய லாபம் கிடைக்கும். மிதுன ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டம நாள். எனவே இறை வழிபாட்டில் அதிக கவனம் செலுத்துங்கள். பணம் கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றை தவிர்த்து விட வேண்டும். பொதுவாக இது ஒரு நல்ல நாள், முகூர்த்த நாள், பிரதோஷ நாள் என்பதால் நீங்கள் உங்களது வழக்கமான பணிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கலாம். புதிய முயற்சிகளில் மட்டும் இன்றைய தினம் நீங்கள் இறங்க வேண்டாம். ஓரிரு நாட்கள் கழித்து அவற்றை பார்த்து கொள்ளலாம். உங்களுடைய தொழிலை கவனியுங்கள். தொழில் தொடர்பான முக்கியமான பணிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கலாம். எனினும் 8ஆம் இடத்து சந்திரனால் மனதிலே தேவையில்லாத சில தடுமாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அவற்றை தவிர்ப்பதற்காக நீங்கள் சற்று அமைதியாக இருக்க வேண்டும். கடக ராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதி ராசிக்கு 7ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. ராசியில் உள்ள செவ்வாயும் சுக்கிரனும் 7ஆம் இடத்து சந்திரனை பார்த்து கொண்டிருக்கின்றன. நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நல்ல தகவல்கள் வந்து சேரும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆரோக்கியத்தில் ஏதேனும் சிறு சிறு குறைபாடுகள் ஏற்பட்டிருந்தால் அவையெல்லாம் இப்பொழுது சரியாகிவிடும். மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். இது ஒரு மகிழ்ச்சியான நாள். உங்களது முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். புதிய தொழில் துவங்குவது பற்றிய சிந்தனை இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படும். இப்பொழுது உள்ள தொழிலை விட இன்னும் சற்று அதிக வருமானம் வரக்கூடிய புதிய தொழில்களையும் நீங்கள் துவங்கலாம். அல்லது பிற தொழில்களிலே நீங்கள் பங்குதாரர்களாக சேரலாம். தொழிலை விரிவுபடுத்துவது, உத்தியோகத்தில் இருந்து கொண்டே வேறு ஏதேனும் தொழில் செய்வது போன்றவற்றையெல்லாம் செய்வதற்கு பல விதத்திலே வருமானம் அதிகரிக்க செய்வதற்கான முயற்சிகளிலே இறங்கினால் அது வெற்றிகரமாக நடந்து முடியும்.
பொருளாதார முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். சிம்ம ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 6ஆம் இடத்து சந்திரன், ராசியிலே ராசி அதிபதி சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்ற அற்புதமான ஒரு நேரம். சூரியனும் குருவும் ராசியில் இணைந்திருப்பதால் இப்பொழுது நீங்கள் எதை செய்தாலும் அதை வெற்றிகரமாக செய்வீர்கள். மிகப்பெரிய வெற்றிகள் உங்களது தொழிலிலே உங்களுக்கு கிடைக்கும். அனைத்து விதமான தொழிலில் உள்ளவர்களுக்கும் தொழில் ரீதியாக ஒரு பெரிய வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். பொருளாதார நிலையிலே மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படும். வழக்குகள், கடன் தொல்லை, ஆரோக்கிய சீர்கேடுகள் போன்றவை அனைத்தும் மறைந்து விடுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நேரம் என்று இதை சொல்லலாம். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இந்நாள் விளங்கும். கன்னி ராசிக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 5ஆம் இடத்திலே சந்திரன் அமர்ந்து கொண்டு லாபஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. லாபஸ்தானாதிபதி சந்திரனும் தனஸ்தானாதிபதி சுக்கிரனும் ஒன்றை ஒன்று நேருக்கு நேராக பார்த்து கொள்கின்ற அற்புதமான ஒரு கிரக அமைப்பு ஏற்பட்டிருப்பதால் பொருளாதார நிலையிலே எதிர்பாராத விதமாக ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்படும். திடீர் தனலாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். பொருளாதார ரீதியாக ஏற்பட்ட சிக்கல்கள் அனைத்தையும் தீர்த்து விடுவீர்கள். தொழில் வளர்ச்சி அமோகமாக இருக்கும். மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். ராசி அதிபதி புதன் ராசியிலே ஆட்சி பலமும் உச்சமும் பெற்று மிக வலுவான நிலையிலே இருக்கின்ற காரணத்தினால் மிகப்பெரிய ஒரு தொழில் வளர்ச்சி உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்று இதை சொல்ல வேண்டும். நன்மைகள் சற்று அதிக அளவில் நடைபெறக்கூடிய மிகச்சிறப்பான ஒரு நல்ல நாள். துலா ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவது, புதிய பொருட்கள் வாங்குவது, ஆடை அணிகலன், நகநட்டு எல்லாம் வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்பு இன்றைய தினம் இருக்கிறது. மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் சிலவற்றில் கலந்து கொள்வீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிலே பதவி உயர்வு கிடைக்கும். சுய தொழில் செய்கின்றவர்களுக்கு அதிலே மிகப்பெரிய லாபம் கிடைக்கும். மருத்துவத்துறை சார்ந்த தொழில்களில் உள்ளவர்களுக்கு தொழில் வளர்ச்சி சற்று கூடுதலாக இருக்கும் என்று சொல்லலாம். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். கலைத்துறை சார்ந்தவர்கள் அதிலே மிகப்பெரிய நிலைக்கு உயர்வார்கள். புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். பொருளாதார நிலை மிகச் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். பிள்ளைகளின் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். அவர்களின் முன்னேற்றம் கண்டு நீங்கள் மகிழ்வீர்கள். விருச்சிக ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 3ஆம் இடத்திலே சந்திரன், ராசி அதிபதி செவ்வாய் 9ஆம் இடத்திலே இருக்கிறது. ராசி அதிபதியும் சந்திரனும் ஒன்றை ஒன்று பார்த்து கொள்கின்ற அற்புதமான ஒரு கிரக நிலவரம். ராசி அதிபதியும் 7 குடையவனும் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. ஆகவே திருமண வயதில் உள்ள விருச்சிக ராசி ஆண் பெண்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும் நேரம் வந்துவிட்டது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். தொழில் ரீதியாக ஒரு பெரிய வளர்ச்சி ஏற்படும். மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நீங்கள் நினைத்ததையெல்லாம் சாதிக்கக்கூடிய நாள் என்று இந்த நாளை சொல்லலாம். இறை வழிபாட்டிலே அதிக நாட்டம் செல்லும். மனம் இறை வழிபாட்டில் நாட்டம் கொள்ளும். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். தனுசு ராசிக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 10ஆம் இடத்தில் உச்சம் பெற்றுள்ள புதனால் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி அமோகமாக இருக்கப் போகிறது. இன்றைய தினம் நீங்கள் எந்த துறை சார்ந்தவர்களாக இருந்தாலும் உங்கள் தொழிலிலே உங்களை யாரும் மிஞ்ச முடியாது என்று சொல்லும் அளவிற்கு நீங்கள் மிகப்பெரிய சாதனையை இன்றைய தினம் செய்வீர்கள். உங்களது வியாபாரத்திலே அமோக லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பரிசுகளும் பட்டங்களும் பதவி உயர்வும் தேடி வரும். பாராட்டு மழை குவியும். நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கும் சந்திரன் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய நிலையிலே இருக்கிறது. 2 குடையவன் உச்சம் பெற்று இருக்கிறது 11ஆம் இடத்திலே. பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக, அதிக வருமானம் உள்ள ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். மகர ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ராசியில் சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள். ராசிக்கு 7ஆம் இடத்திலே செவ்வாய் சுக்கிரன் ஒன்றாக இணைந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றன. சுக்கிரன் ராசியை பார்த்து கொண்டிருப்பதால் பொருளாதார நிலையிலே சிறிது முன்னேற்றம் ஏற்படும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். வியாபாரத்தில் ஒரு சில நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய நாளாக இந்த நாள் விளங்கும்.
மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். உயர்கல்விக்கான வாய்ப்பு கிடைக்கும். அதிக மதிப்பெண் பெறுவீர்கள். புதன் 9ஆம் இடத்திலே பாக்யஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் உங்களுக்கு இப்பொழுது கல்வி சார்ந்த துறைகளிலே உள்ளவர்கள், கல்வி பயிலும் மாணவ மாணவியர், கல்வி போதிப்பவர்கள் ஆகியோருக்கெல்லாம் அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் வழங்கும். கும்பராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாளாக வழங்கும். ராசிக்கு 7ஆம் இடத்திலே உள்ள குருவும் சூரியனும் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது, ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றன. ஆகவே நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறும் என்று சொல்லலாம். ஆரோக்கியத்தில் ஏதேனும் சிறு குறைபாடுகள் இருந்தால் இப்பொழுது அவையெல்லாம் சரியாகிவிடும். சமூக அந்தஸ்து உயரும். பெயர், புகழ், செல்வாக்கு அனைத்தும் மிகச் சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் வெகு சுலபமாக நடைபெறுகின்ற ஒரு நாள். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு அதிக பணப்புழக்கம் ஏற்படும். ஆறுக்குடையவன் 12ஆம் இடம் வந்தால் பணமழை போட்டும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக கும்பராசிக்கு இந்த நாள் விளங்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும். மீன ராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. 5க்குடைய சந்திரன் 11ஆம் இடத்திலே அமர்ந்து லாபஸ்தானத்திலே உட்கார்ந்து கொண்டு 5ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. ஆகவே மிகச் சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். 5க்குடையவனும் 9க்குடையவனும் நேருக்கு நேராக ஒன்றை ஒன்று சந்தித்து கொள்கின்ற, பார்த்து கொள்கின்ற ஒரு மிகச் சிறப்பான ஒரு கிரக நிலவரம் ஏற்பட்டு இருக்கிறது. செவ்வாய் சந்திரன் பார்வை 5-11 இருப்பதால் சந்திரமங்கள யோகம் ஏற்பட்டிருக்கிறது. அதன் பயனாக உங்களுக்கு அதிக நன்மைகள் நடைபெறும். அசையா சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த சில ப்ராப்பர்ட்டிஸ் இப்பொழுது வாங்குவதற்கு வசதி ஏற்படும். நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். 7ஆம் இடத்தில் புதன் உச்சம் பெற்றிருப்பதால் மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் வழங்கும். நாளைய விசேஷங்கள். நாளைய தினம் 4 விசேஷம். வரலட்சுமி விரதம். வரலட்சுமியை இன்று மாலையிலேயே ஆவாகனம் செய்து அலங்காரம் செய்து கலசத்திலே எழுந்தருளச் செய்து வீட்டிற்கு அழைத்து வந்து நாளை காலையிலே வரலட்சுமி விரதம் செய்வார்கள். ஒரு சில குடும்பங்களுக்கு மட்டும் அந்த வரலட்சுமி விரத பூஜை செய்யும் வழக்கம் உண்டு. அந்த வழக்கம் உள்ளவர்கள் மட்டும்தான் அதை செய்ய வேண்டும். மற்றவர்கள் கோவிலுக்கு சென்று லட்சுமி தாயாரை வழிபாடு செய்துவிட்டு வந்தால் போதும். திருவோண விரதம் நாளை தினம் 2வது விசேஷம். இது முதல் விசேஷம் வரலட்சுமி விரதம், 2வது திருவோண விரதம். மாதம் திருவோண நட்சத்திர நாளிலே விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டால் மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒரு வழிபாடு அது. விரதங்களிலே சிரவண விரதத்திற்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு. நாளை தினம் திருவோண விரதம், சிரவண விரதம் என்று அதை சொல்வார்கள். சிராவணம் நாளை தினம். நாளை தினம் நடராஜர் அபிஷேகம். அனைத்து சிவன் கோவில்களிலும் நடராஜர் சன்னதியிலே நடராஜ பெருமானுக்கு ஒரு வருடத்தில் 6 நாட்கள் மட்டும் அபிஷேகம் செய்வார்கள். அந்த 6 நாட்களில் நாளைய தினமும் ஒன்று. நாளைய தினம் ஓணம் பண்டிகை. கேரளாவிலே மிக பிரபலமான ஒன்று. ஆவணி மாதத்தில் வரும் திருவோண நாளை ஓணம் பண்டிகை என்று சொல்வார்கள். நாளைய தினம் அந்த ஒரு பண்டிகையும் இருக்கிறது. வரலட்சுமி விரதம், திருவோண விரதம், நடராஜர் அபிஷேகம், ஓணம் பண்டிகை ஆகிய 4ம் சேர்ந்து வருகின்ற மிகச் சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாக நாளைய தினம் வெள்ளிக்கிழமை விளங்குகிறது. மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன், நங்கநல்லூர். வணக்கம். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில் சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் மென்மேலும் வளர்ச்சி அடையவும், பிரச்சனைகள் தீரவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சுமம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் என சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகனசே நமக. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம்.
யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜம் அகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி ஸ்வாகாஸ்வதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக. விகனச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான மன்மத வருடம் ஆவணி மாதம் 10ஆம் தேதி 27/8/2015 வியாழக்கிழமையான இன்று பல நல்ல ஆன்மீக விஷயங்களை பற்றி பேசலாம். நாம் வந்து இந்த ஆன்மீக விஷயத்தில் ஜபம்ன்றது ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. ஒரு ஜபத்தை வந்து ஒரு மந்திரத்தை தொடர்ந்து சொன்னால் அது வந்து சித்தியை கொடுக்கும்னு சொல்லுவான். இப்போ உங்களுக்கு சில விஷயத்தை வந்து நேரடியாக காமிக்கிறோம். இந்த மாலைகளை பற்றி ஜபமாலையை பற்றி நாம் வந்து நேரடியாக காட்ட போகிறோம். இந்த ஜபமாலையை பற்றி நாம் நேரடியாக காட்ட போகிறோம். இந்த மாதிரி ஜபமாலைன்னா என்ன, இப்போ இங்கே இருக்குது இல்லையா, இந்த ஜபமாலைகள்னால் என்ன, இதெல்லாம் என்ன மாலை, எப்படி பயன்படுத்தலாம், இந்த ஜபத்தை வந்து எப்படி இந்த மாலையை கொண்டு பண்ணலாம், எப்படி இது அற்புதமான சித்திகளை கொடுக்கும்ன்றதை பற்றி சொல்ல போகிறோம். நம்ம ஜபம் பண்ணுறது கரமாலைன்னு சொல்லி 1 2 3 4 5 6 7 8 9 10ன்னு மறுபடியும் ரிவர்ஸில் வந்து இந்த இடத்துல முடியும். அதாவது பார்த்தீங்கன்னா மோதிர விரலில் இந்த இடத்துல ஆரம்பிப்பான் ஜபம் பண்ணுறதுக்கு. இது 1ன்னு ஆரம்பித்தா 1 2 3 4 5 6 7 8 9 10ன்னு முடிஞ்சு திரும்பி இங்கே வந்து இந்த இடத்துல முடியும் போது 20, 5 முறை வந்தால் 100, அதுக்கப்புறம் இங்கே கொண்டு வந்து முடித்தா 108 முடியும்னுவா. இந்த 2 இடத்த மட்டும் தொடர்றது கிடையாது. நடுவிரலில் இந்த 2 ரேகையை தொடர்றது கிடையாது. அதே மாதிரி இங்கேருந்து இந்த பக்கம் வரக்கூடாதுன்னுவா. இங்கேருந்து வந்துட்டு ரிவர்ஸில் மறுபடியும் இங்கே தான் வந்து முடியணும். இந்த ரேகையை தாண்டவும் கூடாதுன்னு சொல்லுவாள். இது கரமாலைன்னு பேர். இது கொஞ்சம் கடினமாக இருக்கும்ன்றதுனால தான் ஜபமாலைகளை வச்சு செய்யும். இப்போ ஜபமாலை அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த ருத்ராட்ச மாலை, தாமரமணி மாலை, நவரத்தன மாலை, முத்து மாலை, ஸ்படிக மாலை, தாமரை மாலை, சந்தன மாலை, இப்படி நிறைய இருக்குது. தர்ப்பம் முடிச்ச கூட கொண்டு ஜபிக்கிற வழக்கம் உண்டு. இப்போ இந்த மாதிரி வரிசையாக சொல்லிட்டு வரும்பொழுது தாமரமணி எப்படி அடையாளம் கண்டு பார்த்துக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப சுலபமாக சொல்லலான்ட்டு தான் இப்போ ஆரம்பிக்கிறோம். சந்தனமணி, தாமரமணி, ஸ்படிகமணி, இந்த 3 விஷயத்தை பார்க்கலாம். பொதுவாக வந்து தாமரமணியால் ஜபிக்கிறது 1,00,000 பங்கு விசேஷமான பலன் சொல்லியிருக்கான். சாதாரணமாக நம்ம ஜபம் செய்கிறத விட 1,00,000 பங்கு விசேஷ பலன். இந்த தாமரமணி அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த தாமரமணி ஜலத்தில் தாமரைப்பூலேருந்து எடுக்கக்கூடியதுன்னுவா. ஜலத்துலேருந்து வரும் இந்த மணி. ஜலத்தில் தாமரைப்பூ இருக்குது இல்லையா, அந்த தாமரைப்பூ உதிர்ந்து அந்த விதைகள் வந்து ஜலத்தில் வந்து அப்படியே மிதக்கும். தாமரைப்பூ உதிர்ந்த பிறகு நல்ல முதிர்ச்சியாகி உதிர்ந்த பிறகு இந்த மணி வந்து பச்சை கலரில் மிதக்கும். அப்படியே இந்த மாதிரி பச்சை கலராக இருக்கிற மணி எடுத்து நிழலில் நல்லா உலர்த்தி அதை என்ன பண்ணுவோம், அதை துளையிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து கொஞ்சம் 1 மாதம் 15 நாள் ஆனோடனே லேசாக கருத்துரும். அதுக்கப்புறம் வேம்பு எண்ணெய், வேப்ப எண்ணெய் போட்டு ஊற வச்சிங்கன்னா இந்த கருப்பு கலர் வந்துடும். இந்த மணியில் ஜபிக்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாள், உத்தமம்னு சொல்லுவாள். 108 மணி எடுத்து இந்த ஒரு மணிக்கு மேருன்னு பேர், இது பேர் மேருன்னு பேர். 108 மணி எடுத்து ஜபிக்கலாம். இந்த மணி வந்து பார்த்திங்கன்னா தாமரை மணி அபரிதமான பலன் தரும். ஆனால் இது வந்து 2 வருடத்துக்கு மேலே இது தாக்கு பிடிக்காது, இல்லை 3 வருடம் தான் இருக்கும். இது உள்ளே இருக்கிற அந்த பருப்பு வந்து பூச்சிகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சிடும்ன்றதுனால அதுக்கப்புறம் பயன்படுத்த முடியாது. பூச்சி அரிக்காத வரைக்கும் 5 வருஷம் 10 வருஷம் அப்படியே இருந்தால் கூட பயன்படுத்தலாம். அப்போ நம்ம 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வேப்ப எண்ணெயில் போட்டு ஊற வச்சிங்கன்னா இந்த தாமரைமணியை நம்ம தொடர்ந்து பயன்படுத்த வாய்ப்பு வரும். அதனால் இந்த தாமரைமணியை பாதுகாக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் கடினம். ஆனால் இதை ஜபம் பண்ணிங்கன்னா இதை கழுத்தில் போடக்கூடாது. இந்த தாமரைமணி 108 எடுத்து ஜபிக்கலாம், ரொம்ப விசேஷம். இந்த மணி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மணிக்கு தாமரை, இதுதான் ஒரிஜினல் தாமரைமணி. இதில் ஜபிக்கிறது, அதுவும் மகாலட்சுமி ஜபம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். பெண் தெய்வங்களோட ஜபங்கள் இதில் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு அடுத்து இது சொல்கிறது ஸ்படிகமணி. இது வந்து 51, 54, 108 இருக்கும். சில பேர் 51 அக்ஷரமாலைன்னு வச்சு ஜபிக்கிறது உண்டு. 54, 108ன்னு இருக்கும். எண்ணிக்கையை பார்த்துக்கலாம். இது வந்து தேய்ச்சா வந்து நெருப்பு வரும். இப்போ இந்த இடத்துல நான் பண்ணி காமிக்கல, ஆனால் உங்களுக்கு இந்த மணியை வந்து ஒன்றோட ஒன்று உராசு பொழுது அப்படியே நெருப்பே வரும் இதுலேருந்து. இது ஸ்படிகமணின்றது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாள். இந்த ஸ்படிகமணியில் அயக்ரீவர் ஜபம், சரஸ்வதி ஜபம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஸ்படிகமணி மாலை நமக்கு குளிர்ச்சியை உண்டு செய்யும். இந்த மாலையை நம்ம போட்டுக்கும்பொழுது உடம்புல வந்து குளிர்ச்சி வரும்னு சொல்லுவாள். கையில் நீங்கள் இதை வச்சு அழுத்தி பார்த்தாலே இதனோட குளிர்ச்சியை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இந்த ஸ்படிகமணி ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமானதுன்னு சொல்லுவாள். இன்னும் நிறைய ஜபங்கள், எட்டியணி ஜபங்கள் கூட பண்ணலாம். மாந்திரிக ஜபம், எட்டியணி ஜபங்கள் கூட இந்த ஸ்படிகமணியால் பண்ணலாம்.
இந்த ஸ்படிக மணி வந்து நிறைய இடங்கள்ல இப்போ கிடைக்கிறது. இந்தியாவிலேயே நம்ம கிடைக்கிறது, காசி போன்ற க்ஷேத்திரத்துலேயும் கிடைக்கிறது, நேபாள் போன்ற இடத்துலையும் கிடைக்கும். இப்போ நம்ம ஊரில் வந்து கொஞ்சம் விலை கூட இருக்கும் அவ்வளோதான். ஆனால் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். நீங்கள் ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு கேட்டு வாங்கலாம். இது பரிசோதனை பண்ணுறதுக்குரிய வழிகள் நிறைய இருக்குது. இருந்தாலும் நீங்கள் கொண்டு விசாரித்து தான் இதை நீங்கள் வாங்க முடியாது இருக்கும்னு சொல்லலாம். அடுத்து சந்தனமணி. இந்த சந்தனமணின்றது பார்த்தா இப்படி இந்த மாதிரி கலரில் வரும், கருப்பு கலர்லேயும் வரும். சிவப்பு சந்தனமணிகள் கருப்பு கலர்லேயும் வரும். இந்த சந்தனமணி வாசனை உடையதாக இருக்கும். சந்தன வாசனை உடனே வரும். இந்த சந்தனமணியால் அபூர்வமான மந்திரங்களை ஜபிக்கலாம். சிந்தாமணி மந்திரங்கள் பலன் தரும். இந்த ஸ்படிகமணி மாதிரியே சந்தனமணியும் விசேஷ தன்மை உடையது. கழுத்தில் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அற்புதமான குளிர்ச்சியும் சாந்தியும் உண்டு பண்ணக்கூடியது இந்த சந்தனமணி. இதில் ஜபம் செய்தால் எளிதில் மந்திரங்கள் சித்திக்கும். இந்த மணியை ஜபிக்கும் பொழுது என்னென்ன விதிமுறைனா, தரையில் வந்து நம்ம கையில் வச்சுருக்கும் பொழுது மணி வந்து தரையில் படக்கூடாது. இப்போ நீங்கள் இப்படி மணி எடுத்து ஜபிக்கும் பொழுது அது தரையில் உரசக்கூடாது, சப்தம் வரக்கூடாது. சப்தம் வராமலும் தரையில் வந்து படாமலும் ஜபிக்கணும். அப்புறம் ஜபம் பண்ணும்போது இந்த விரலை உபயோகிக்கிறது நல்லது. இந்த விரலால் பண்ணுறதை விட நடு விரலில் வச்சோ இல்லை ஆள்காட்டி விரலில் வச்சோ நீங்கள் பண்ணலாம். பிரதட்சணமாக பண்ணணும். உள்பக்கமாக உங்களுக்கு கைக்கு உள்ளுக்காக தள்ளணும், வெளியில் தள்ளக்கூடாது. நீங்கள் இந்த மணியை வந்து உள்ளே தள்ளி ஜபிக்கணும். ஜபமாலையை உள்ளே தள்ளி ஜபிக்கணும். ஒரு சம்பூடத்தில் போட்டு வைக்கணும். ஏதாவது ஒரு சம்பூடத்தில் அப்படி போட்டு வைக்கணும். இதை தவிர இந்த கையை அப்படியே வச்சுக்க முடியலன்னா அதுக்கு தண்டம்னு ஒன்று விற்கும். அந்த தண்டத்தில் கையை வச்சு நம்ம ஜபிக்கலாம். இந்த ஜபம் பண்ணுற மணியை சுவாமி படத்தில் போட்டு வைக்கலாம், நம்ம கழுத்தில் போடாமல் இருக்கலாம். ஒரே ஜபமலையால் ஜபிக்கிறது விசேஷம். தொடர்ந்து ஒரே மணியால் ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை தொடர்ந்து ஜபிச்சிங்கன்னா அந்த மணிக்கும் ஒரு அற்புதமான சக்தி இருக்கும். உங்களோட ஜபமும் எளிதில் சித்திக்கும். ஆனால் ஜபம் பண்ணும்பொழுது மணி மாலையில் மட்டும் கவனம் போகக்கூடாது, மந்திரங்களில் தான் போகணும். இப்போ உதாரணம், உங்களுக்கு யட்சாய குபேராய வைசரவனாய அப்படின்னு பண்ணுறீங்கன்னா அதில் தான் போகணும். 1 2 3ன்னு இதில் கவனம் போகக்கூடாது. ஏன்னா மேறு வரும்போது கையில் தட்டும். அப்போ 108 முடிஞ்சுடுத்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்னும் இந்த மந்திரத்தை வந்து ஜபிக்கும் பொழுது செய்யக்கூடிய சில விதிமுறைகளை அப்புறம் பின்னால் ஒரு சந்தர்ப்பத்தில் இன்னும் விரிவாக சொல்கிறோம். இப்போ நம்ம ஜோதிட ஆன்மீக கேள்விக்கு போகலாம். ரொம்ப நன்றி சுவாமிஜி. ஜெபமாலைகள் பத்தியும் அதனுடைய பிரார்த்தனைகள் பத்தியும் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நிகழ்ச்சியில பகிர்ந்துக்கிட்டீங்க. முதல் நேர் இன்னைக்கு யார் எங்க இருந்துன்னு பார்க்கலாம். வணக்கம். சிந்துஜா பேசுறேங்க. எங்க இருந்து பேசுறீங்க நீங்க? பெரம்பலூர் மாவட்டத்துல இருந்து பேசுறோம். சொல்லுங்கம்மா, நீங்க யாருக்காக சுவாமிஜி கிட்ட பேசணும்? சிந்துஜாங்க, எங்க பொண்ணு தான். அந்த பொண்ணுக்காக பேசுறேன். அவங்க பிறந்த தேதி 21/9/1994. ராசி மீன ராசி, நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம், லக்னம் விருச்சிக லக்னம். இந்த பொண்ணுக்கு வரன் தேடிட்டு இருக்கோம். இப்போ வந்து செவ்வாய் தோஷம் நடந்துட்டு இருக்கு. அதனால இன்னொரு வருஷம் போகணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால அந்த ஜாதகத்தை பார்த்து கொஞ்சம் சாமி சொல்லணும். சரிங்கம்மா, உங்களுடைய மகளுடைய திருமணம் தடைகள் நீங்கிறதுக்கு என்ன பரிகாரம் செஞ்சு பயனிடலாம் அப்படிங்கறத சப்தரிஷி வாக்கியம் மூலம் சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சொல்லுங்கம்மா. வணக்கம் குருஜி. நமஸ்தே. எங்க குடும்பத்துல வந்து குலதெய்வம் கோயில் எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியல சாமிஜி. சொல்லுங்கம்மா. அதனால குலதெய்வம் வந்து கும்பிடணும்னா எப்படி கும்பிடணும், கண்டுபிடிக்கணும்னா எப்படி கண்டுபிடிக்கணும்னு அதை கொஞ்சம் தெளிவா சொல்லணும் குருஜி. சரிம்மா. செவ்வாய் தோஷத்துக்கு பரிகாரம் பண்ணிட்டீங்களா? பரிகாரம் இன்னும் ஒன்றும் பண்ணல குருஜி. இது கலத்தர தோஷம் இருக்குதுன்னு சொன்னாங்க பாப்பாவுக்கு. சொல்லுங்கம்மா. அந்த கலத்தர தோஷத்துக்கு மட்டும் பரிகாரம் பண்ணோம். என்ன பண்ணீங்க? கோயில்ல போய் இது அரச மரம் இதெல்லாம் வச்சு பண்ணாங்க குருஜி. சரிம்மா. அந்த ஒரு பரிகாரம் தான் பண்ணியிருக்கிறோம். சரிம்மா. வேற ஏதாவது பரிகாரம் பண்ணணுமா என்னன்னு நல்லா தெளிவா பார்த்து. சரிம்மா. இப்போ உங்க மாமனாரோட அப்பா எந்த ஊர்ல இருந்தார்? அவர் வந்து அங்க விருதுநகர் மாவட்டத்துல ஜெயிலுகந்தபுரம் சொல்லி ஒரு ஊர் குருஜி. நாங்க பிறந்ததெல்லாம் அந்த சைடு. சரிம்மா. எங்க வீட்டுக்காரர் வந்து இப்போ 40 வருஷமாவே இந்த பெரம்பலூர் மாவட்டத்துல தான் நாங்க இருக்கிறோம். சரி. எங்க குடும்பத்துல வம்சாவளியில யாருக்குமே குலதெய்வம் கோயில் எங்க இருக்கு, எந்த சாமின்னு சொல்லி யாருக்குமே தெரியல குருஜி. சரிம்மா. அதனால நாங்க எப்படி குலதெய்வம் கும்பிடுறதுன்னு நீங்க கொஞ்சம் தெளிவா சொல்லணும். சரிம்மா. இப்போ சப்தரிஷி வாக்கியப்படி என்ன வருதுன்றதை பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து இந்த கலத்திர தோஷத்துக்கு நீங்கள் அரச மரம் வச்சாச்சுன்னு சொன்னீங்க. அவ்வளோதான், அதுக்கு போகிறோம். நிவர்த்தி ஆகிடுத்து. நீங்கள் 100 பங்கு நம்பலாம். இனிமேல் கலத்திர தோஷம் கிடையாது. அதனால் நீங்கள் சேர்க்குற ஜாதகத்துக்கு அந்த மாதிரிலாம் பையன் ஜாதகத்துக்கு அப்படி இருக்கணும் இப்படிலாம் நீங்கள் ஆராய்ச்சிக்கெல்லாம் போக வேண்டாம். இனிமேல் அந்த ஆராய்ச்சிக்கு போகாதீங்க. கலத்திர தோஷம் இல்லை.
செவ்வாய் தோஷத்தை பற்றி நான் சொல்லும் பொழுது ரொம்ப எளிய பரிகாரம். 9 வாரம் செவ்வாய்க்கு அர்ச்சனை பண்ணுங்கள். இது முடிச்சுட்டோ ஒரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஏதாவது ஒரு அம்மன் கோயிலில் வன்னி மரத்தை வாங்கி நட்டுடுங்க. செவ்வாய் தோஷ நிவர்த்திக்கு நல்ல பரிகாரம். அதுக்கப்புறம் செவ்வாய் தோஷன்ற பேச்சுக்கு இடமில்லை. அதனால் மறுபடியும் நீங்கள் அதை தெளிவாக நீங்கள் சொல்லிடலாம். இப்போ அரச மரம் மறுபடியும் நீங்கள் நட வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு வாட்டி நட்டதே போகிறோம். குலதெய்வத்தை பற்றி நீங்கள் கேட்டிருந்தீங்க. உங்களோட குலதெய்வம்ன்றது புதுக்கோட்டை மாவட்டம் பக்கத்தில் திருமயம்ன்ற ஒரு ஊரில், திருமயம் அப்படின்ற இடத்துல இருக்க பெருமாள் கோயில் பின்பக்கம் ஒரு தெய்வம் இருக்குது நின்ற கோலத்தில். நீங்கள் அந்த தெய்வத்தை போய் நீங்கள் பாருங்கள், அதுதான் உங்களோட குலதெய்வம். சரி, அந்த குலதெய்வம் தான் உங்களுக்கு கட்டாயம் எப்படி தெரியும்னா, நீங்கள் தரிசனம் பண்ணிட்டோ நீங்கள் வந்த பிறகு உங்கள் குடும்பத்தை தரிசனம் பண்ண குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கனவுல குதிரை மேலே அந்த தெய்வம் காட்சி கொடுக்கும். கனவுல வந்து குதிரை மேலே, வெள்ளை குதிரை மேலே காட்சி கொடுக்கும். நீங்கள் மற்ற விவரங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தேங்காய் உடைச்சி எப்படி வழிபாடு பண்ணுமோ பண்ணுங்கள். கட்டாயம் உங்களுக்கு குதிரை மேலே அந்த தெய்வம் வெள்ளை குதிரை மேலே உங்களுக்கு கனவுல வந்து காட்சி கொடுக்கும். உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க கனவுல தான் வரும். அப்போ நீங்கள் கட்டாயம் அதுதான் குலதெய்வம்னு நிச்சயம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு அருமையான அதான் வழி. இந்த விவாதத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ சொன்னதை செய்யுங்க. கட்டாயம் விவாக விஷயம் இதுவரைக்கும் இருந்த தடைகள் நீங்கி சந்தோஷமாக முடியும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ஓம்காரம் பகுதிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். சுவாமிஜி வணக்கம். வணக்கம் சுவாமிஜி. வணக்கம்மா, உங்களுடைய பேர் சொல்லுங்க. என் பேர் சுப்லட்சுமி சுவாமிஜி. எங்க இருந்துமா பேசுறீங்க நீங்க? நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறோம் சுவாமி. யாருக்காக நீங்க சுவாமிஜி கிட்ட பேசணும்? நான் எனக்காக தான் பேசுறேன் மேம். உங்களுடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. என்னோட பிறந்த தேதி வந்து மே 29, 1992. ராசி வந்து மேஷ ராசி, அஸ்வினி நட்சத்திரம். என்ன சந்தேகம் குறித்து நீங்க கேட்கணுமா சுவாமிஜி கிட்ட? மேம், எனக்கு பிறவிலே வந்து விஷன் ப்ராப்ளம் இருக்கு மேம். 40% எனக்கு விஷன் கிடையாது, 60% மட்டும்தான் எனக்கு விஷன் இருக்கு. நான் வந்து பிடெக் ஐடி முடிச்சிருக்கேங்க. சோ எனக்கு வந்து ஐடி கம்பெனிஸ்ல எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நான் கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கேங்க மேம். அதான் எந்த துறையில போய் ஜாப் ட்ரை பண்றது, இல்ல எனக்கு அப்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கான்னு கேட்கணும் மேம். அப்புறம் என்னோட எங்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் விக்கணும்னு கொஞ்சம் நினைக்கிறேன் மேம். வீடு, தோட்டம் எல்லாம் கொஞ்சம் கடன் இருக்கனால கொஞ்சம் விக்கலான்னு இருக்கோம் மேம். எல்லாம் வாங்க வர்றாங்க, வந்துட்டு திரும்பி வரோன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த வந்து விற்க மாட்டேங்குது மேம். சரிங்கம்மா, கவலைப்படாதீங்க. உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் என்ன பரிகாரம் செஞ்சு பயனடையலாம் அப்படிங்கறத சப்தரிஷி வாக்கியம் மூலம் சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரிங்க மேம். வணக்கம் சுவாமிஜி. நமஸ்தே. நீங்கள் இப்போ அரசாங்க பரீட்சை, போட்டி பரீட்சை எழுதுறீங்களா? ஏதாவது எழுதுனீங்களா? இப்போ பேங்க் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கேங்க சுவாமிஜி. சரி, இப்போ உங்களுக்கு வேலை வாய்ப்புகளை பற்றியும் உங்களுக்கு இந்த கடன் தீர்றதை பற்றி இப்போ சப்தரிஷி வாக்கியப்படி என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாமா? இப்போ சப்தரிஷி வாக்கியப்படி பூமி லாபம் கிடைக்க 8 மாத காலம் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். நீங்கள் எதிர்பார்த்த விலையை விட 20 பங்கு 20% குறைவாக தான் விற்கிறதுக்குரிய சூழ்நிலை வந்திருக்கு. இருந்தாலும் அது விரைவாக விற்கிறதுக்கும் தடை இல்லாமல் இருக்கிறதுக்கும் கடன்கள் அடையவும் இப்போ சொல்ல போகிற பரிகாரமே உங்களுக்கு சிறப்பான பரிகாரமாக அமையும். நீங்கள் வந்து நவராத்திரியும் பொழுது அந்த விஜயதசமி அன்னைக்கு, நவராத்திரியும் பொழுது விஜயதசமி வருது இல்லையா, அன்னைக்கு ஏதாவது ஒரு கோயிலில், பெருமாள் கோயில்லையோ அம்மன் கோயில்லையோ வன்னி மரம் வாங்கி நட்டுடுங்க. கிழமையை பற்றி அவசியம் இல்லை. வன்னி மரம் வாங்கி விஜயதசமி அன்னைக்கு நட்டுடுங்க. அந்த கோயிலில் வந்து அர்ச்சனை உங்களுக்கு வழிபாடு கட்டாயம் பண்ணுங்கள். அந்த நிலம் யார் பேரில் இருக்கோ அவள் பேரில் அர்ச்சனை வழிபாடு பண்ணுங்கள். கட்டாயம் பூமி லாபம் கிடைக்கும். 1. இப்போ அடுத்து நீங்கள் இந்த வேலை விஷயமாக சொல்லியிருந்தீங்க. அதுக்கு எளிய பரிகாரம், வலிமையான பரிகாரம்னு நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆதித்ய இருதயம் 11 முறை சொல்லுங்கள். அந்த மாதிரி கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் யாரையாவது வச்சு இல்லைன்னா சொல்லுங்கள். அப்படி ஆதித்ய இருதயம் 11 முறை சொல்ல முடியலைன்னா சூரிய பகவானோட காயத்ரியை 108 உரு ஜபம் பண்ணுங்கள். அது மாதிரி 11 ஞாயிற்றுக்கிழமை பண்ணுங்கள். அரசு லாபம் கிடைக்கும். ஆனால் வங்கியில் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் இடைஞ்சல் இருக்குது. அது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் மாதிரியோ அல்லது உங்களுக்கு இந்து அறநிலைத்துறை அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இடத்துலையோ வாய்ப்பு இருக்குது. நீங்கள் போட்டித் தேர்வுகள் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. அந்த மாதிரி இடத்துல வாய்ப்பு வரும்போது பரீட்சை போட்டி எழுதிக்கிட்டே இருங்க. நீங்கள் அந்த போட்டியில் நீங்கள் தேர்வு பெற வாய்ப்பு வரும். போட்டிக்கு போகும்பொழுது மட்டும் இந்த மாதிரி நீங்கள் இந்த பரீட்சைக்கு போனாலும், நேரடியாக இன்டர்வியூக்கு போனாலும்
இது விஷயமா யாரையாவது பார்க்க வேண்டிய இருந்தாலும் நீங்கள் அப்போ கிளம்பும் பொழுது நீங்கள் கட்டாயம் வந்து ஆஞ்சநேயர் சுவாமிக்கு கட்டாயம் அர்ச்சனை வழிபாடு பண்ணிட்டு போங்க. அசாத்திய சாதகம் சுவாமின்னு அசாத்தியம்னு சாதிக்க முடியாத காரியத்தையும் அவர் உங்களுக்கு சாதிச்சு கொடுப்பார். வேறு பரிகாரம் வேண்டாம். விரைவில் நல்ல செய்தி உண்டு. நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி, நல்ல ஒரு பரிகாரம் சொன்னீங்க. அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். ஹலோ வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் ஜோதி மேடம். எங்க இருந்துமா பேசுறீங்க நீங்க? நாங்க வண்ணாரப்பேட்டையில இருந்து பேசுறோம். சொல்லுங்கம்மா, யாருக்காக நீங்க சுவாமிஜி கிட்ட பேசணும்? அண்ணனுக்காக தான் மேடம். மேரேஜ் பொண்ணு பாத்துன்னு இருக்கோம். எந்த அலைன்ஸும் செட் ஆகல. ரொம்ப மேட்ரிமோனியல் மூலியமா பாக்குறோம், போன் பண்றோம், அவங்க வந்து எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்க மாட்டேன்றாங்க. இப்போ கொஞ்ச நாளா ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம். சரி ஆவணிக்கு வந்த பிறகு பாக்கலான்ட்டு. இனிமேட்டாவது எதனா அமையுமா அப்படின்ட்டு ஐயா கிட்ட கேட்கணும். சரிங்கம்மா, அவருடைய பேர், பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க. ராஜேஷ் மேடம் பேரு. ராசி துலாம் ராசி, விசாக நட்சத்திரம். அவங்க பிறந்த டேட் வந்து 15/11/82. சரிங்கம்மா, கவலைப்படாதீங்க. உங்களுடைய அண்ணனுக்கு எப்போ சுபயோகம் கைக்குடி வரப்போகுது அப்படிங்கறது சப்தரிஷி வாக்கியம் மூலம் சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே மேடம். என்ன உத்தியோகம் பண்றாருமா? அண்ணன் வந்து பிரைவேட்ல வந்து பிரைவேட் கன்சர்ன்ல எலக்ட்ரிஷியன் சம்பந்தப்பட்ட வேலை தான். சரிம்மா, எத்தனை நாளா பார்த்துட்டீங்க கல்யாணத்துக்கு? கல்யாணத்துக்கு வந்து இப்போ 2 இயர்ஸா பார்த்துன்னு இருக்கோம் சார். சரி. ஆனா இது வரைக்கும் பேச்சுவார்த்தைகள் உறவு மூலமா ஏதாவது ஜாதகம் தேடி வந்ததா? உறவு வழியில? உறவு மூலியமெல்லாம் ஜோசியத்துல பார்த்தா சொந்தத்துல எல்லாம் வேண்டாம் அப்படின்னு இல்லம்மா, வந்ததா? தேடி வந்ததா? தேடி வந்தது. எங்களுக்கு அது பிடிமானம் இல்லாம போயிடுச்சு சாமி. என்ன காரணம்? ஜாதகம் சரியில்லையா? உங்க குடும்பத்தை பத்தி? ஜாதகம் சரியில்லைன்ட்டு இல்ல. இப்போ நான் வந்து தாய் மாமாவை கட்டிக்கினேன். எனக்கு பையன் வந்து கொஞ்சம் சரியில்லாம ஆயிடுச்சு. அதனால அண்ணனுக்கு சொந்தத்துல வேணாம், வெளியில பாக்கலாம் அப்படின்ட்டு. சரிம்மா, சப்தரிஷி வாக்கியப்படி உங்க சகோதரருக்கு சப்தமஸ்தானத்தை பாபகிரகங்கள் பார்வையிட்டதுனால இன்னும் ஒரு 2.5 வருட காலத்துக்கு ஒரு இழுபறியான நிலை இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் கவலைப்பட வேண்டாம், சொல்கிற பரிகாரத்தை பண்ணுங்கள், பலன் கிடைக்கும். பயப்பட வேண்டாம், சீக்கிரம் நடக்கும். இருந்தாலும் சப்தரிஷி வாக்கியப்படி 2.5 வருடம் வந்திருக்கு. இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க, இது சரியான ரீசன் தான். நெருங்கிய சொந்தங்களில் பண்ணும்பொழுது பெரும்பாலும் குழந்தைகளுக்கு பிரச்சனை வருதுன்ற பிறக்கிற குழந்தைகளுக்கு மருத்துவ ரீதியாக சொல்கிறா. நீங்கள் அதை தள்ளினது ஒரு இதில் நல்ல விஷயந்தான் அந்த காரணத்தால். இப்போ பரிகாரம் அப்படின்னு சொல்லும்பொழுது நீங்கள் குறைந்தபட்சம் 11 பௌர்ணமி பெண் தெய்வ வழிபாடு பண்ணுங்கள். அது மகாலட்சுமியாக இருக்கலாம், துர்க்கையாக இருக்கலாம், அம்மனாக இருக்கலாம். வீட்லேயே பண்ணலாம். படம் வச்சு நீங்கள் அந்த சுவாமிக்குரிய மந்திரங்களை அந்த அம்பாளுக்குரிய மந்திரங்களை சொல்லி வெள்ளை நிறப்பூ, அது வந்து குறிப்பாக முல்லை இல்லை மல்லிகை இதெல்லாம் பண்ணுங்கள். பண்ணும்பொழுது அரைச்ச சந்தனம், நல்ல ஒரு சந்தனம் சின்ன கட்டையாக வாங்கி வீட்டில் கொஞ்சம் அரைச்சி ஜலம் விட்டு எடுத்துட்டு ஒரு சொட்டு அப்படி துவைச்சி மல்லிப்பூ அதில் துவைச்சிட்டோ அந்த 108 நாமாவளி சொல்லுங்க. இப்போ உதாரணம் அம்மனாக இருந்தால் காமாட்சி அஷ்டோத்திரம் பண்ணலாம், லலிதா அஷ்டோத்திரம் பண்ணலாம். துர்கையாக இருந்தால் துர்கையோட அஷ்டோத்திரம் உண்டு. மகாலட்சுமினா மகாலட்சுமிக்கு தனியாக அஷ்டோத்திரம் உண்டு. மாலை வேலையில் 6 மணிக்கு மேலே பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பால் நைவேத்தியம் பண்ணுங்கள். வேறு ஒன்றும் வேண்டாம். தேங்காய், வெற்றிலை பாக்கு, பழம். இது 11 பௌர்ணமி தொடர்ந்து செய்யுங்க. கட்டாயம் உங்களுக்கு நல்ல விஷயத்தை பற்றி, இந்த சுபகாரியத்தை பற்றி ஒரு நல்ல தகவல் வரும். அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தைகளில் நல்ல விதமாக முடிவாகும். 2வது, இப்போ வந்து அந்த மாதிரி வரக்கூடியது கார்த்திகை மாதம் வரலாம். அப்படி கார்த்திகை மாதம் வரக்கூடிய ஜாதகத்தில் குறிப்பாக 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிற ஜாதகம்னு சொல்லி வரும். நீங்கள் தள்ளுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தள்ளாதீங்க. அது செவ்வாய் தோஷம் நிவர்த்தி ஜாதகமாக தான் இருக்கும். அதனால் அதை நிதானித்து பார்த்து முடிவெடுங்க. கட்டாயம் நம்ம 2.5 வருடம்ன்றது சீக்கிரத்திலேயே பலன் தெரியும். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். காலம் வந்து கணிஞ்சு வருது. இந்த பரிகாரம் மட்டும் பண்ணுங்கள், பலன் நிச்சயம் தெரியும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. இன்னைக்கு எல்லா நேயர்களுக்காகவும் வந்து நிறைய நல்ல பரிகாரங்கள் சொன்னீங்க. கண்டிப்பாக அதனால எல்லாருமே பயனடைஞ்சிருப்பாங்க. நன்றி. மங்களானி பவந்து. உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுபடவும் சுவாமிஜி கிட்ட பேசவும் OME ஸ்பேஸ் நேம் ஸ்பேஸ் சிட்டி என டைப் செய்து 57575 என்ற எண்ணிற்கு நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா நாங்க உங்களுக்கு கால் பண்ணுவோம். யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். மீண்டும் நாளை சந்திக்கலாம். இது ஓம்காரம்.